தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்றதான் மோடிஜியோட மாடல். மோடிஜி உங்க பிளான் எல்லாம் போருஜி. அதாவது நேத்து டெல்லியில குடியரசு தின விழா வெகு சிறப்பா நடந்திருக்கு. மோடிஜிக்கு ஏகபோக மரியாதை. ஜிக்கு மரியாதைய வாங்கித்தான் பழக்கம். கொடுத்து பழகிறது அவர் வரலாறுலயே இல்ல. குடியரசு தின விழாவில எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு 3வது ரோல உட்கார இருக்க கொடுத்திருக்காங்க. மரியாதைய குறைக்கணும்னு நீங்க போடுற பிளான் பெரிய மாஸ்டர் பிளான் நினைச்சிட்டு இருக்கீங்க. நினப்பு தான் பொழப்ப கெடுக்குமா. உங்களுக்கு உன்னை ஞாபகப்படுத்தட்டுமா? உங்களுக்கு தான் ஞாபகம் மறதியாச்சே. காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது ஒவ்வொரு குடியரசு விழாவிலையும் எதிர்கட்சி தலைவர்களுக்கு முதல் வரிசையில தான் இருக்க கொடுத்து முன்னுரிமை கொடுப்பாங்க. அதுதான் மரபும் கூட. அது சரி, அதெல்லாம் உங்ககிட்ட எதிர்பார்க்க முடியுமா? இது என்ன பிரமாதம்? இதை விட ஸ்பெஷலா இன்னொரு கீழ்த்தரமான செயலை பிஜேபி ஆட்சியில இருக்கிற மகாராஷ்டிராவில பிஜேபி அமைச்சர் ஒருத்தர் செஞ்சிருக்காப்ல. குடியரசு தின விழா கொண்டாட்டத்துல மைக்ல அந்த விழாவுக்கு காரணமா இருந்தவங்கன்னு மைக் செட்டுக்காரவங்க, சீரியல் பல்பு போட்டவங்க, சேரு போட்டவங்க, தண்ணி கேன் போட்டவங்கன்னு யார் பேரையோ சொல்லிருக்கிறாப்படி. ஆனா அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுதின டாக்டர் அம்பேத்கர் பேரை மட்டும் சொல்லாம விட்டுருக்காரு. உடனே அங்கிருந்த ஒரு பெண் வனத்துறை அதிகாரி சத்தமா ஜெய் டாக்டர் பீம்ராவோ அம்பேத்கர் கி ஜெய் அப்படின்னு உறக்க சொல்லியிருக்காங்க. அட, பிஜேபி காரர்களுக்கு எதுக்கு குடியரசு தின விழா கொண்டாடுறோம்னே தெரியாது. முட்டாய் சாப்பிட வந்தவங்க கிட்ட எப்படி புரிய வைக்கிறது டாக்டர் அம்பேத்கர் தான் குடியரசு தினத்துக்கே காரணம்னு? அறுக்க தெரியாதவனுக்கு 1008 அருவாமனையா, அது மாதிரில இருக்கு. ஆட்சி செய்ய தெரியாதவங்க கையில அதிகாரம் இருந்தா இப்படிதான் நடக்கும். சரி, நான் வாரேன்.